सब लोग खड़ा होकर गाएंगे। 423 सब लोग खड़ा होकर।
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலையிலே எல்லாரும் தேவனுடைய அன்பை நாம் எவ்வளோ அனுபவிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்முடைய உள்ளான மனுஷன் பலம் உள்ளதாய் மாறக்கூடிய காணப்படும். प्यारो, आज सवेरे के समय जितना ज्यादा हम प्रेम को हम महसूस करेंगे, अनुभव करेंगे, उतना ज्यादा हमारा अंदरूनी मनुष्य जो है वो बलवंत होगा. நாம் எல்லாத்தையும் விடும் பலவீனமானவர்கள் அதை உண்மையை உணர்ந்து இந்த பலன் நமக்கு அவசியம், இந்த கல்வாரி, இந்த பரிசுத்த ஆவி, இந்த அன்பு, இந்த கிருபை நமக்கு அவசியம். அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பலன் இல்லாமல் ஜீவிக்க முடியாது, உம்முடைய பலத்தை எனக்கு இன்னும் தாரும், ஆவினாலே என்ன உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் என்று இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கதறுவோம் என்றால் தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே தேவன் ஊற்றக்கூட காணப்படுவார். हम सबसे कमजोर हैं. परमेश्वर से हम ये बोले, मुझे जीने के लिए तेरी सामर्थ की आवश्यकता है. दिल की गहराई से परमेश्वर को देखकर पुकारे, हे प्रभु तेरी सामर्थ से तू आज मुझे भर दे. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு என்று பரிசுத்த பவுல் சொல்லக்கூடிய காணப்படுகிறார். प्रेरित पौलुस कहता है, हमारा युद्ध मांस और लहू से नहीं लेकिन अंधकार की उस सामर्थ के साथ है जो जो आकाश मंडल में है. பிரியமானவர்களே, அந்த வல்லமையை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு ஞானம், பலம், கிருபை, தேவனுடைய அன்பு இதெல்லாம் சரியான விதத்தில் நமக்குள்ளே கிரியை செய்தால்தான் ஒவ்வொரு வல்லமைகளையும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறக்கூடிய காணப்படுவோம். हम उस पर प्रबल होने के लिए, जय पाने के लिए वो सामर्थ हमारे हर एक अंगों में काम करना है. இந்த காலைவேளை ஆனபடினால் தான் தேவ சமூகத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி முற்றிலுமாக, அதாவது ஃப்ரீடமாக நமக்குள்ளே அசைவாடும்படியாக இதயத்தின் ஆழங்களை நாம் ஆண்டவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். पवित्र आत्मा आजादी के साथ हमारे अंदर काम करने के लिए हमें अपने दिल के दरवाजे को खोल कर देना होगा. தேவனுடைய ஆவியுடைய வேலையை நம்மளை விடுதலையாக்குறது தான். எப்படி சிம்சோனை தேவன் ஒவ்வொரு கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலையாக்கினாரோ அதே போல ஒவ்வொரு வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடிய காணப்படுகிறார். परमेश्वर चाहता है अपनी आत्मा के द्वारा हमें पूरी तरह आजाद दे. जैसे सिमसोन को उसने हर एक बंधनों को खोल दिया, उस प्रकार हमारे हर एक बंधनों को खोलना चाहता है. பெலிஸ்தனுடைய நோக்கம், பெலிஸ்தனுடைய வேலை என்னவென்றால் சிம்சோனை கட்ட வேண்டும், சிம்சோனுடைய பலத்தை எடுக்க வேண்டும், சிம்சோனை தன்னுடைய தேசத்திலே கொண்டு போய் கண்களை குருடாக்க வேண்டும், வேடிக்கையாக மாற்ற வேண்டும். அதான் பெலிஸ்தனுடைய வேலையை காணப்பட்டிருந்தது. फिलिस्ती लोग ये चाहते थे सिमसोन को बांध ले, उसके आंख को फोड़कर अंधा कर दे और उसे अपने देश में ले जाए. ஆனால் தேவனுடைய ஆவியுடைய வேலை என்னவென்றால் சிம்சோனை கட்டுகிற அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும், சிம்சோனை பலப்படுத்த வேண்டும், சிம்சோனை எல்லாருக்கும் விடுதலையானவனாய் மாற்ற வேண்டும். அதான் கர்த்தருடைய ஆவி நாட்களே கிரியை செய்யக்கூடிய காணப்பட்டிருந்தார். परमेश्वर की आत्मा ये चाहती थी कि सिमसोन को उसमें से छुड़ाए और वो बहुत लोगों के लिए छुटकारा का कारण बन सके. இந்த காலவேளையிலே உலகத்தின் வல்லமையிலே, அக்கிரமத்திலே, பாவத்திலே ஏதாவது வல்லமையிலே கட்டப்பட்டிருப்போம் என்றால் தேவனுடைய ஆவியுடைய தன்மை என்னவென்றால் நம்மளை விடுதலையாக்க வேண்டும், முற்றிலுமாக ஒரு ஃப்ரீடம் நம்முடைய ஜீவிதத்திலே உண்டாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடிய காணப்படுகிறார். आज सवेरे कई प्रकार के बंधनों से अगर तू बांधा गया है, परमेश्वर की आत्मा ये चाहती है कि तुझे हर एक प्रकार के बंधन से छुटकारा दे सके और तुझे पूरी तरह आजाद कर सके. காலவேளை ஏதாவது கட்டுகளோடு வந்திருப்போம் என்றால் கரங்கள் உயர்த்தி ஒரு நிமிடம் தேவனுடைய ஆவியின் வல்லமைக்கு ஒவ்வொரு இடம் கொடுப்போமாக. आज सवेरे के समय अपने हाथों को उठाकर उस सामर्थ को पाने के लिए अपने हाथों को उठाकर थोड़ी देर मिलकर हम तारीफ करें. ஆண்டவரே, என்னால் முடியவில்லை, பரிசுத்த ஜீவன் செய்ய முடியவில்லை, சிந்தையிலே தூய்மையாக இருக்க முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும், வல்லமையினால் கட்டுகளை அவிழ்த்து தாரும் என்று கேட்போமாக. हे प्रभु, अपने सामर्थ के द्वारा मैं छुटकारा नहीं पा सकता. मेरे चिंताओं के ऊपर, मेरे विचारों के ऊपर मुझे जय दे. मुझे अपने सामर्थ के द्वारा मेरे बंधनों को तू खोल दे करके खोल करके நான் பலவீனமானவன், பலமுள்ள ஆவி என் மேல் ஊற்றும், பயமில்லாத ஆவி எனக்குள்ளே ஊற்றும், மரண பயத்தை ஜீவிதத்திலே மாற்றும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுவோமாக. मैं कमजोर हूं, मुझे उस मृत्यु के भय से छुटकारा दे. अब हम अपने मुंह को खोलकर पुकारें. We need fire. We
Hallelujah, 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 hallelujah. Please बैठ जाइए. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की तारीफ होवे. ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண போறதில்ல. बहुत लंबा समय हम प्रचार नहीं करेंगे. சும்மா ஷார்ட். அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். परमेश्वर ने बोले हुए वचनों को मैं आप तक पहुंचाना चाहता हूं. அதாவது நான் ஆண்டவரே காலையிலே எங்களுக்கு அதாவது எல்லாரும் ஆண்டுடைய பாடுகளை உலகம் முழுவதும் பாடுகள் எல்லாம் தியானிக்கிறார்கள். கல்வாரியுடைய மேன்மை கல்வாரியுடைய காரியங்கள் எல்லாம் தியானிப்பார்கள். நாங்கள் காலையிலே நாங்கள் என்ன காரியத்தை நாங்கள் படிக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். मैं परमेश्वर से ये प्रार्थना करके पूछ रहा था पूरा संसार जो है प्रभु यीशु मसीह के उन कष्टों को कलवरी के बातों को ध्यान करते समय आज मैं परमेश्वर कि मैं लोगों तक क्या पहुंचाऊं. பிரியமானவர்களே, அப்போதான் அந்த கில்காலிலே அந்த அதாவது எலிசா இருந்த சமயத்தில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வார்த்தை நான் கேட்டேன். அந்த வார்த்தை தேவன் எனக்கு தேவன் சொல்லக்கூட காணப்பட்டார். परमेश्वर ने गिलगाल में हुए उस घटना को मुझे जताया. मैं वो आप तक पहुंचाना चाहता हूं. ஆனபடினால் தான் நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லக்கூட காணப்படுகிறோம். इसीलिए हम छुटकारा पाना चाहते हैं करके मैंने बताया. அங்கே அதாவது பானையிலே சாவு இருக்கிறது என்று அங்கே எலிசா சத்தமிடக்கூட காணப்படுகிறான். एलिशा ने बताया कि वहां पर பானையில சாவு இருக்கிறது, वहां पर मृत्यु है करके बताया. பாருங்க, बर्तन में मृत्यु है करके बताया. பாருங்க. அப்போ அதாவது அழகான அந்த இடத்துல பஞ்சம் உள்ள இடம் கில்கால் வைத்து அதாவது அவர்கள் கூழ் காய்ச்சும்படியாக எலிசா தங்களுடைய சேவர்களுக்கு சொல்லக்கூட காணப்பட்டான். एलिशा ने अपने सेवकों को बताया कि वहां पर बर्तन में गरम கூழ் मतलब खीर बनाने के लिए बताया. அப்போ அதாவது எல்லாரும் பசியாக இருக்கிறார்கள், நல்ல கீர் உண்டாக்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்து எலிசா சொல்லுகிறான், நீர் கீர் உண்டாக்கு என்று சொல்லுகிறான். सभी लोग भूखे हैं, सबको तृप्त करने के लिए तुम खीर बनाओ करके अपने सेवकों को वो आज्ञा देता है. அவர்கள் என்ன செய்தார்கள், பானையை வைத்து அதிலே அதாவது ஒருவன் போய் மைதானத்திலே போய் அந்த பேய் கொம்மட்டி காயை கொண்டு அதாவது அந்த காயை கொண்டு போட்டு அதிலாவது கீர் உண்டாக்குறை காணப்பட்டான். और उसमें से एक व्यक्ति जो है जंगल में जा करके एक फल को ले आता है और उसे उसमें डाल करके खीर बनाना आरंभ करता है. பாருங்க, எல்லாம் உண்டாக்கி வைக்கப்பட்டது. அப்போது எல்லாரும் புசிக்கும்படியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்போதுதான் தீர்க்கதரிசி சத்தம் இடுகிறான், ஐயோ பானைக்குள்ளே சாவு இருக்கிறதே என்று சத்தம் போடுகிறான். सब लोग तैयार हैं, भूखे थे खाने के लिए. सब लोग जब तैयार हुए तब भविष्यवाणी होती है, बर्तन में मृत्यु है. இனி அதை கீழேயும் கொட்ட முடியாது, அதை சரிப்படுத்த வேண்டும். ஆனபடியினால் எலிசா சொல்லுகிறான், அப்படி என்றால் நீ கொஞ்சம் மாவை என்னிடத்திலே கொண்டு வா என்று சொல்லுகிறான். और उसे ठीक करना जरूरी है, इसलिए एलिशा कहता है थोड़ी सी आटा मेरे पास ले आओ. பிரியமானவர்களே, நம்மளை குறித்து அதாவது தேவனுடைய கல்வாரியை குறித்து தான் ஓமைகளாக ஒவ்வொரு விதங்களிலே சத்தியங்கள் கல்வாரி அதாவது கெட்டு போன மனுஷனை எப்படி திரும்பவும் அதாவது சரிப்படுத்துகிறது என்கிற அந்த சத்தியத்தை தான் ஒவ்வொரு விதங்களிலே வேதத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर के वचन में हर एक जगहों में वो जो मनुष्य को किस प्रकार सुधारा जाए उसके बारे में बताया गया. அதாவது நல்லதாக உண்டாக்கப்பட்டது, ஆனால் அவன் போய் மைதானத்திலே போய் சரியில்லாத அந்த காயை எடுத்தபடியினால் மரத்திலிருந்து எடுத்து அதுக்குள்ளே போட்டபடியினால் இந்த பானைக்குள்ளே சாவு உண்டாக்குறை காணப்படுகிறது. अच्छे उद्देश्य के साथ उसे बनाया गया, लेकिन वो जाकर के पेड़ से उस फल को लाकर उसके अंदर डालने के कारण उसके अंदर मृत्यु हुआ. இதே போல்தான் பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே நமக்குள் இருக்கிற அந்த மரணத்தை நமக்குள் என்னென்ன காரியத்தின் மூலமாக நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே மரணம் இருக்கிறதோ, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்குள்ளே மரணம் இருக்கிறதோ, பாவம் இருக்கிறதோ, அதை சரிப்படுத்தும்படியாக நம் இந்த காலவெளியிலே கல்வாரியை பார்க்குறை காணப்பட வேண்டும். हमारे अंदर में कि किन किन बातों के कारण मृत्यु प्रवेश करता है उसे समझते हुए कलवरी की ओर हम अपने नजरों को उठाए. ஏனென்றால் அந்த கூளை கீழே ஊற்ற முடியாது. ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாட்கள் முழுவதும் பஞ்ச நாட்கள், வேற ஆகாரமோ ஒன்று இல்லாத நாட்கள். இதை கீழே ஊற்றினால் எல்லாரும் மரிப்பார்கள். இதை தான் திரும்பவும் சரி பண்ணி அவர்கள் குடிக்குறை காணப்பட வேண்டும். उस बर्तन में जो खीर बनाया गया उसे फेंका नहीं जा सकता, क्योंकि उन दिनों में एक बड़ा अकाल था. उसी को ठीक कर उसी को खाना जरूरी था. கீழே விட்டால் இருக்கிற எல்லாம் மரித்து போவார்கள். ஆனால் அதை சரிப்படுத்த வேண்டும். சரிப்படுத்தி எல்லாருடைய பசியை ஆற்றி அவள் குடித்து ஜீவிக்க வேண்டும். अगर वहां पे गिरा दिया जाए तो भूख के कारण लोग मर जाएंगे.
इसीलिए वो जरूरी था कि उसे ठीक किया जाए और लोगों को तृप्त किया जाए और उसके द्वारा वे लोग जी सके। மனுஷன் உண்டாக்கப்பட்டான், ஆனால் கெட்டு போனான். அவனை அழிக்க முடியாது. ஆனால் திரும்பவும் எப்படி பானைக்குள் இருந்த அந்த அந்த அது அந்த அந்த கீர் சரிப்படுத்தப்பட்டதோ அதே போல நம்முடைய ஜீவியத்துக்குள்ளும் இன்னும் சில அனுபவங்களை கொண்டு வந்து கர்த்தர் இந்த காலவேளையிலே நம்முடைய ஜீவியங்களை சரிப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய காணப்படுகிறார். परमेश्वर ने मनुष्य की सृष्टि की, मनुष्य पाप में गिर गया, उसको नाश करना परमेश्वर नहीं चाहता था, लेकिन उसको सुधार कर वो ये चाहता था जिस प्रकार खीर को ठीक किया गया और उस लोगों के लिए तृप्त किया गया, वैसे ही मनुष्य को बना दे। நீங்கள் 2 Kings chapter 4 38 39 40 வரையிலும் படிக்கும்போது ரொம்ப அழகாக அங்கே அந்த பானாது உதாரணத்தோடு கூட ஒரு ஓமையாக அந்த பானையில் இருந்த கீர் எப்படி சரியாக்கப்பட்டது, அவர்கள் எப்படி திரும்பவும் அதை குடித்தார்கள் என்று உள்ள சத்தியத்தை கல்வாரிக்கு நெல்லாட்டமாக இங்கே படிக்குள்ளே காணப்படுகிறோம். दूसरा राजा चौथा अध्याय 30वें वचन से नीचे की ओर जब हम पढ़ते हैं तो वो खीर को किस प्रकार सुधारा गया और उसको किस प्रकार कलवरी के साथ तुलना किया गया करके हम देख सकते हैं। எலிசா கேட்கிறான், அதாவது என்னிடத்துல நீ கொஞ்சம் மாவு கொண்டு வா, அப்படி என்றால் நான் இதை சரிப்படுத்துகிறேன் என்று அந்த மாவை கொண்டு வந்து அவர்கள் பானைக்குள்ளே போடக்குள்ளே காணப்பட்டார்கள். एलिशा कहता है कि थोड़ी सी आटा मेरे पास ले आओ और उसे ला करके वो उसको वापस उसमें डालते हैं. அப்படி என்றால் அதுக்கு பிற்பாடு அந்த சாவு பானையிலிருந்து நீங்கி போனது, அது எல்லாரும் குடிக்குள்ளே காணப்பட்டார்கள். खीर में से वो मृत्यु हट गया, उसके पश्चात सब लोग उसे पी सके. பிரியமான இந்த காலவேளையிலும் கூட நமக்குள் இருக்கிற அந்த மரணத்தை நம்முடைய ஜீவியத்திலிருந்து மாற்ற வேண்டும். அதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே முற்றிலுமாக நொறுக்கப்பட்டார், அதாவது வேதனைப்பட்டார். பாவமில்லாத அவர் பாவமாய் மாற்றப்பட்டார் என்றால் நமக்குள் இருக்கிற சாவை, நமக்குள் இருக்கிற மரணத்தை, நமக்குள் இருக்கிற பலவீனத்தை, நமக்குள் இருக்கிற வியாதியை மாற்றும்படியாக கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்படக்கூடிய காணப்பட்டிருக்கிறார். कलवरी क्रूस पर इसलिए वो कुचला गया ताकि हमारे अंदर में जो शाप है, हमारे अंदर में जो बीमारी है, हमारे अंदर में जो पाप है, उसे दूर किया जाए. முதலாவது படிப்போம் 2 Kings chapter 4 38 39 40. நான் நிறைய நேரம் நான் பேச போறதில்லை, கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். दूसरा राजा चौथा अध्याय 38 से नीचे की ओर कुछ वचनों को पढ़े. படிங்க. तब एलीशा गिलगाल को लौट गया। उस समय देश में अकाल था और भविष्यवक्ताओं के चेले उसके सामने बैठे हुए थे और उसने अपने सेवक से कहा, हंडा चढ़ाकर भविष्यवक्ताओं के लिए चेलों को लिए कुछ पका। तब कोई मैदा में साग तोड़ने गया और कोई जंगली लता पाकर अपनी अखबार भर जंगली फल तोड़ ले आए और फाँक फाँक कर पकने के लिए हंडे में डाल दिया और वे उसको ना पहचानते थे। तब उन्होंने उन मनुष्यों के खाने के लिए हंडे में से परोसा। खाते समय वे चिल्लाकर बोल उठे, हे परमेश्वर के भक्त, हंडे में जहर है और वे उसमें से खा ना सके। तब பாருங்க, நான் ஒரு சத்தம் தான் கேட்டேன், பானைக்குள்ளே சாவு இருக்கிறதுங்கிற சத்தத்தை தான் நான் கேட்குள்ளே காணப்பட்டேன். मैं केवल उस बर्तन में मृत्यु है करके ये आवाज सिर्फ सुना. உண்மையாகவே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் என்னுடைய ஜீவியத்திலும் நம்முடைய ஜீவியத்திலும் எத்தனையோ அதாவது மரணங்கள், அதாவது எத்தனையோ காரியங்கள் தேவனுக்கு அதாவது சரியான விதத்திலே தேவனை சந்தோஷப்படுத்த முடியாத எத்தனையோ மரணம், எத்தனையோ தேவையில்லாத காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறது. प्यारो, हमारे जीवन में अगर हम गौर करके देखते हैं तो कितने परमेश्वर की अनचाही बातें, मृत्यु लाने वाली बातें पाई जाती है. பிரியமானவர்களே, மனுஷன் அவ்வளோ மேன்மையாக வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அவ்வளோ மேன்மையாக அவருடைய சாயலின்படி அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட 7 விதமான ஆசீர்வாதங்களோடு நிறைவுள்ளவனாக உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है मनुष्य को 7 प्रकार की आशीषों से परिपूर्ण होकर के उसे सृष्टि की गई. இவ்வளோ பயங்கரமான பாடுகள் அவர் அனுபவிப்பதற்கு முக்கிய காரணமே இவ்வளோ 7 விதமான மகிமை, 7 விதமான ஆசீர்வாதம் எல்லா மனுஷனுடைய ஜீவியத்தில் நஷ்டப்பட்டு முற்றிலுமாக நிர்வாணமாய், ஆவிக்குரிய நிர்வாணமாய் மாற்றப்பட்டபடியினால் திரும்பவும் அதை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்படியாக தான் அவர் நம்முடைய தேவன் உண்டாக்கின தேவன் இந்த பாடுகளை பட வேண்டி இருக்கிறது. हमारा परमेश्वर जिसने हमारी सृष्टि किया, इतना हमारे लिए कष्टों को सहने का कारण यही था कि जो 7 प्रकार की आशीषों को मनुष्य ने खो दिया उसे लौटाया जाए. முதலாவது தேவனுடைய சாயல் எப்படியோ
அப்படியே அவருடைய சாயல் மனுஷனுக்குள்ளே தேவன் வைத்திருந்தார். सबसे पहला बात जो है, परमेश्वर ने अपने स्वरूप में मनुष्य को बनाया. எப்போது மனுஷன் அதாவது அவரை சந்திக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அந்த ஐக்கியத்துக்குள்ளே அந்த அந்த இடத்திலே காணப்பட்டிருந்தான். मनुष्य परमेश्वर के साथ एक मेल मिलाप के अनुभव में हमेशा भेंट कर सकता है, ऐसी हालत में था. அதுக்கு பிற்பாடு தேவனுடைய மகிமை அவருடைய மகிமை எப்படியோ அதே மகிமையினாலே இவர்கள் மூடப்படக்கூட காணப்பட்டார்கள். परमेश्वर जिस प्रकार महिमा से परिपूर्ण था, वही महिमा मनुष्य को भी दिया. அந்த பரிசுத்தத்தின் மகிமை அதாவது அந்த மகிமையினாலே அவர் மூடப்பட்டிருந்தது போல இவர்களையும் தேவன் மூடினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். जिस प्रकार पवित्रता की उस महिमा से वो ढापा गया था, मनुष्य को भी उसने ढापा था. அது மாத்திரமல்ல, அவருக்கு ஆளுகையின் சக்தி இல்லாவிட்டால் ஆளுகையும் கூட மனுஷனுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் கொடுக்க காணப்பட்டிருந்தார். आशीष के रूप में उसने मनुष्य को राज्य करने का अधिकार भी दिया. அது மாத்திரமல்ல, அதாவது நித்திய ஜீவன் அவன் ஒருபோதும் சாகாதபடிக்கு அவன் நித்தியமாக அவர் எப்படியோ அப்படியே ஜீவிக்கும்படியாக அவருக்குள் இருந்த நித்திய ஜீவனை மிருகங்களுக்கு கொடுக்காதபடி மனுஷனுக்குள்ளே தேவன் வைக்க காணப்பட்டிருந்தார். जैसे परमेश्वर हमेशा हमेशा युगानुयुग जीवित है, उसी प्रकार परमेश्वर ने मनुष्य को भी ये आशीष दिया कि वो अनंत काल तक जिए. அது மாத்திரமல்ல, சுதந்திரம் அவன் எப்படி வேண்டுமானாலும் ஃப்ரீடம், பெரிய ஃப்ரீடம் அவனுக்கு தேவன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. केवल इतना ही नहीं, उसने मनुष्य को एक बड़ी आजादी भी दी. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே தான் தேவன் மனுஷனை அவருடைய அநாதி நோக்கத்தின்படி தேவன் உருவாக்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். इस प्रकार के आशीषों के साथ परमेश्वर ने मनुष्य की सृष्टि की करके वचन में पढ़ते हैं. ஆனால் ஒரே ஒரு காரியம், அவருடைய பிரமாணத்தை மாறின போது எப்படி இவர்கள் போய் அந்த மைதானத்திலே போய் அந்த பேய் கொம்மட்டிக்காயை பறித்து கொண்டு பானையிலே போட்டார்களோ அதே போல அந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறி ஏவாள் போய் பறித்து தன்னுடைய ஜீவியத்திலே கொண்டு வந்தபடினால் புசித்தபடினால் இந்த மகிமை அவர்களை விட்டு கடந்து போக காணப்பட்டது. जिस प्रकार जंगली लता को वे लोगों ने काट कर उस खीर के अंदर डालने के लिए ले आया, उसी प्रकार जो हवा ने उस फल को तोड़ा और आदम को भी दिया और परमेश्वर के महिमा के रहित हो गए. நம்முடைய ஜீவியத்திலும் கூட மரணம் வருகிறதற்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் தூரம் போறதுக்கு முக்கிய காரணம் நாமும் மைதானத்திலே போய் தேவையில்லாத காரியங்களை நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே கொண்டு காணப்படுகிறோம். हमारे जीवन में भी मृत्यु आने का कारण जो है, हम मैदान में जाकर के जंगली लता को ले आते हैं. அவள் கேட்டிருக்க வேண்டும், ஆண்டவர் இந்த எலிசாவிடத்திலே கேட்டிருக்க வேண்டும், இது செய்யலாமா, இந்த காய் போடலாமா வேண்டாமா என்று. அவர்கள் சுய விருப்பத்தின்படி போய் அங்கங்க கிடைத்ததை கொண்டு அதாவது பார்க்காதபடி பானைக்குள் போடக்கூட காணப்பட்டார்கள். वे लोग एलीशा से पूछ सकते थे, सलाह कर सकते थे, क्या हम इस लता को डाल सकते थे, इसमें डाल सकते हैं. वैसा नहीं किया, अपने स्व इच्छा से वे लोगों ने उसे काट कर लाकर डाल दिया. நம்முடைய ஜீவியத்திலும் கூட ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எத்தனையோ மரணங்களை சுமந்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை மரித்து போகிறோம் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை நாமே கொண்டு வந்து நமக்குள்ளே நம்முடைய ஜீவியத்திலே அனுமதி கூட காணப்படுகிறோம். हमारे जीवन में कई बार मृत्यु आने का कारण यही है कि हम ऐसी बातों को ले आते हैं. ஆனால் நாம் எல்லாம் செய்கிறோம், ஆனால் வேதனை எல்லாம் தேவனுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. हम सारा कार्य करते हैं, दर्द हमारे प्रभु को हम दे देते हैं. நான் இங்கு செய்கிற பாவம், நான் இங்கு தவறான காரியம் நினைக்கும் போது இந்த வேதனையும் அவமானமும் துக்கமும் சங்கடமும் அங்கே தேவனுக்கு போய் சேரக்கூட காணப்படுகிறது. जब मैं यहाँ पर गलत विचार करता हूँ, गलत कामों को करता हूँ, दर्द जो है मेरे प्रभु को देता है. நாம் ஒருவேளை அறியாமல் இருப்போம், ஏனென்றால் நாம் குழந்தைகள், நாம் அறிவில்லாதவர்கள். ஆனால் தேவனோ நம்மளை சிருஷ்டிகர்த்தராக இருக்கபடியினால் அவருடைய ஆவியை நமக்கு தந்து உயிர்ப்பித்தபடியினால் இந்த வேதனை முழுவதும் அவருடைய இருதயத்தை தொடக்கூட காணப்படுகிறது. हम बच्चे हैं, ना समझ हैं, हम शायद इसको जानते नहीं होंगे, लेकिन वो सारा दर्द जो है वो अपने ऊपर ले लेता है. அப்படினால் தான் ஐசாயா சாப்டர் 43:24 வாசிக்கும் போது, உங்கள் பாவங்களினாலே நீங்கள் என்னை சங்கடப்படுத்தி உங்கள் அக்கிரமங்களினாலே நீங்கள் என்னை வருத்தப்படுத்தீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லக்கூட காணப்படுகிறார். ஐஷா 43 में वो कहता है कि तुमने अपने पापों के द्वारा मुझे बोझ लाद दिया करके कहता है. அதாவது உங்களுடைய பாவத்தினால என்ன சங்கடப்படுத்துகிறோம். அப்படின்னா ஒரு பிள்ளை தப்பு செய்யும் போது யாருக்கு வேதனை உண்டாகிறது, யாருக்கு துக்கம் உண்டாகிறது, யாருக்கு கவலை உண்டாகிறது? तुम अपने पापों के कारण मुझे दर्द दिलाते हो. अगर एक बच्चा गलती करता है तो किसको दर्द देता है? அந்த தாய் தகப்பன் இருதயம் தான்
துடிக்கிறது, வேதனைப்படுகிறது. ஐயோ, என் பிள்ளையை நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து அதாவது ஆளாக்கி படிக்க வைத்தேனே. அப்படி என்றால் அவ்வளோ வேதனையும் துக்கமும் கண்ணீரும் தன் தாய் தகப்பன் தான் விடக்கூட காணப்படுகிறார்கள். माँ बाप ये सोचते हैं मैंने इतना कष्ट से कर इसे बड़ा किया, अब ये क्या कर रहा है करके उतना ज्यादा दुख उनको दर्द दिलाता है. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள்ட்ட பாவத்தின் நிமித்தம் என்னை சங்கடப்படுத்துகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तुम्हारे पापों के बोझ के कारण मुझे दर्द दिलाते हो करके कहता है. உங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் என்னை நீங்கள் வருத்தப்படுத்துகிறீர்கள். अपने अधर्मों के कामों के कारण मुझे थका दिया करके लिखा है. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இப்படிப்பட்ட கிரியை செய்யும் போது ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தகப்பன் தாய் துக்கப்படுகிறார்கள் இல்லையோ, ஆனால் நம்முடைய தெய்வம் ஜீவனை தந்த நமக்காக இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே இவ்வளவு தூரம் வேதனைப்பட்ட அவர் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படக்கூட காணப்படுகிறார். एक बात हम समझ ले, प्रतिदिन जब हम पापों को करते हैं तो जो हमारा कलवरी क्रूस पर हमारा प्रभु यीशु मसीह जो कष्ट सहा वो उसको दर्द देता है. அப்படினால பிரியமானவர்களே, இழந்து போன மனிதனுடைய மகிமை திரும்பவும் கொண்டு வர வேண்டும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது ஒரு பொருள் இருக்கிறது, அது கெட்டு போகிறது. அதாவது கெட்டு போகும் என்ன செய்கிறோம் என்றால் அதை திரும்பவும் பழைய நிலவரத்தை கொண்டு வரும்படியாக நம்ம எவ்வளவு தூரம் அலைகிறோம், எங்கெங்கேயோ அதாவது ஷாப் தேடுகிறோம், எப்படியா சரிப்படும்படியாக அவ்வளவு நாம் பிரயாசப்படக்கூட காணப்படுகிறோம். जो खोया हुआ महिमा देने के लिए प्रभु चाहता है. मान लीजिए हमारे पास एक वस्तु है जो खराब हो गई, उसको ठीक कराने के लिए जहां जहां हो सकते हैं, जो दुकान में हो सकता है, हम उसे लेकर जाते हैं. அதே போல்தான் தேவன் தீர்மானித்தார், மனுஷன் இப்படி ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல, அவன் மகிமையினாலும் கனத்தினாலும் தேவனுடைய விளந்து போன அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களினாலும் திரும்பவும் அவனை நிரப்ப வேண்டும், திரும்பவும் அந்த சாயலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கூட காணப்படுகிறார். परमेश्वर चाहता था कि मनुष्य को वापस वो उस स्थान पर ले आए, वापस उसे लौटाए. ये प्रभु की मनसा थी. அதனால்தான் மனுஷனுடைய பழைய நிலவரங்களை குறித்து வேதத்திலே வர்ணிக்கும் போது அவன் அவ்வளவு அழகுள்ளவனாக இருந்தான் என்று பல இடங்களிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. मनुष्य के बारे में परमेश्वर के वचन में कई जगह बताया गया है कि वो उतना ज्यादा सुंदर था. அப்படி என்றால் அவ்வளவு அழகுள்ளவர்களாக, அவர்கள் பலம் உள்ளவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, அதாவது ஞானம் உள்ளவர்களாக, தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டிருந்திருக்கிறார்கள். उतना बलशाली थे, उतने सुंदर थे, परमेश्वर के सम्मुख में वे लोग उतने अच्छे थे. அதான் நீங்கள் அதாவது லாமெண்டேஷன் சாப்டர் 4ல வாசிக்கும் போது முந்தின நிலவரத்தை குறித்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக புலம்பும் போது எரேமியா இப்படி புலம்பக்கூட காணப்படுகிறான். विलाप की चौथे अध्याय में वहां पर एक पुकार के बारे में बताया गया है. அவர்கள் உறைந்த மலையை பார்க்கிலும் வெண்மையாய் காணப்பட்டிருந்தார்கள். और वे लोग इतने श्वेत थे. சுத்த பாலை பார்க்கிலும் அவர்கள் தூய்மையாய் காணப்பட்டிருந்தார்கள். और वे लोग इतने पवित्र करके दिखाई देते थे. சிவப்பை பார்க்கிலும் இந்திர நீலத்தை பார்க்கிலும் அவருடைய மேனி அவ்வளவு அழகாய் காணப்பட்டிருந்தது. और वे उनकी सुंदरता के बारे में वहां वर्णन किया गया है. ஆனால் அங்கே நீங்கள் லாமெண்டேஷன் சாப்டர் 4 நீங்கள் 7-8 வாசிக்கும் போது அவருடைய நசரேயர்கள் அப்படி என்றால் அந்த முந்தின நிலவரங்கள் அவருடைய அந்த நிலவரங்கள் இப்படி இருந்த என்பதை தான் அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. विलाप की चौथा अध्याय 7वें और 8वें वचन में उनका रूप कैसा था उसके बारे में वहां वर्णन किया गया है. இரண்டாவது நெக்ஸ்ட் அந்த வசனத்தில் படிக்கும்போது இப்பொழுதோ அவருடைய முகங்கள் கரிகரித்து போனது, வீதிகளிலே அறியப்படாமல் அவர்கள் தோல் அவர்களுடைய எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று அவருடைய அடுத்த நிலவரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन उसकी अगला वचन में आगे पढ़ते समय उनकी अगली अवस्था के बारे में बताया गया है. பாருங்க, ரெண்டு வசனத்துக்கு இருக்கே அந்த பெரிய வித்தியாசம். அப்படி என்றால் மனுஷனுடைய நிலவரம் எவ்வளவு அழகாக இருந்தது, ஆவிக்குரிய நிலவரங்கள் எவ்வளவு மேன்மையாக இருந்தது என்பதை இந்த முதல் வசனத்திலிருந்து பார்க்க வேண்டும். दो वचन के बीच में एक बड़ा फर्क हम देख सकते हैं. मनुष्य कैसा था और उसके बाद उसका कैसा हालत हुआ करके हम देख सकते हैं. இதுக்கு மேலாக தான் அதாவது எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் புலம்பும் போது இந்த ஜனங்களுடைய நிலவரங்களை புலம்பும் போது அந்த ஒவ்வொரு அதிகாரங்களே ஒவ்வொரு அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. यिर्मयाह के द्वारा जब परमेश्वर भविष्यवाणी कर पाता है तो वो मनुष्य की हालत के बारे में बताता है. இந்த वचனம் படிங்களேன். சாப்டர் 2 சாப்டர் 4:7-8 படிங்களேன். विलाप की चौथा अध्याय 7वां और 8वां वचन. विलाप की 4:7. उसके कुलीन हिम से निर्मल और दूध से भी अधिक उज्जवल थे. उनकी देह मूंगों से अधिक लाल और उनकी सुंदरता नीलमणि की सी थी. என்றால்
அவரை குறித்து தான் வேதம் இப்படி அழகுள்ள தேவன் என்று வெண்மையின் சிவப்பான என்றும் ஒவ்வொரு அதிகாரங்களில் எக்ஸோடஸாக இருந்தாலும் சரி, எசேக்கியேலா இருந்தாலும் சரி, ரெவலேஷனாக இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு அழகுகளை இதற்கு துல்லியப்படுத்தி வேதத்திலே வாசிக்கிறோம். निर्गमन में हो, एसेकियेल में हो, यिर्मयाह में हो, प्रकाशित वाक्य में हो, उसके सुंदरता के बारे में वर्णन किया गया है. ஆதி மனுஷனுடைய நிலவரம் அப்ப இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனும் அவ்வளவு தூரம் மேன்மையானவனாய் காணப்பட்டிருக்கிறான். आदि जो मनुष्य बनाया, सृष्टि की गई थी, वो इतना बेहतरीन था करके हम देख सकते हैं. அதனால தான் நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டர்ல 6 5 படிக்கும்போது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுடைய தலையில் இருந்த கிரீடம் கீழே விழுந்தது என்று அவள் புலம்பக்குழை காணப்படுகிறார்கள். अगले अध्याय में हम पढ़ते हैं कि हमने पाप किया और उनका जो ताज है, उनका मुकुट है, उनके सर से गिर गया. பாருங்க, அதாவது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுடைய தலையில் இருந்த கிரீடம் கீழே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमने पाप किया, हमारे सिर पर जो मुकुट था वो गिर गया करके पढ़ते हैं. இதெல்லாம் திரும்பவும் மனுஷனுக்குள்ளே ஜெயத்தையும் ஆளுகையும் நித்திய ஜீவனையும் அந்த மகிமையும் அந்த அழியாமையும் அந்த சுதந்திரத்தையும் திரும்பவும் கொண்டு நிரப்ப வேண்டும். இதுதான் தேவனுடைய அனாதி தீர்மானம், இதுதான் தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. परमेश्वर की इच्छा यही थी, तो मनुष्य जो खो दिया उन आशीषों को वो लौटा दे. இல்லாவிட்டால் மனுஷன் அதே நிலவரத்திலே ஒவ்வொரு நாள் துக்கத்தை தேவன் பார்க்கும்போது இன்னும் வேதனைப்பட வேண்டியிருக்கு. ஆனபடினால் தேவன் தீர்மானித்தார், நான் இவனுக்காக பூமியிலே போய் அவனுடைய பாவம் மன்னிக்கும்படியாக என் ரத்தத்தை அவனுக்காக சிந்த போகிறேன் என்று தீர்மானித்து தேவன் பூமிக்கு இறங்கக்கூட காணப்படுகிறார். परमेश्वर ये निर्णय लेता है कि इनको उनका उद्धार के लिए, इनको लौटाने के लिए मैं संसार जा करके अपना लहू को बहाता हूं करके. முதலாவது பிரமாணம் கொடுத்தார், சரிப்படுத்தும்படியாக மனசாட்சி சரியான விதத்திலே அவனுக்குள்ளே வைக்கூட காணப்பட்டிருந்தார். सबसे पहले व्यवस्था दी गई, उसको கான்ஷியன்ஸ் उनको विवेक दिया गया. ஆனால் அதற்கும் கொஞ்சம் பேர் அடங்கினார்கள். அதுவும் அதாவது அவர்கள் அநேகர் கீழ்ப்படியாமல் காணப்பட்டார்கள். कई लोग जो है उसके अधीन नहीं हुए. ஆனால் அதுக்கு பிற்பாடு அதுக்கு இன்னும் அடுத்தாக சரிப்படுத்தும்படியாக பிரமாணத்தை மோசையின் மூலமாக எழுதி கொடுக்க காணப்படுகிறார். उसके पश्चात मनुष्य को सुधारने के लिए मूसा के द्वारा व्यवस्था दी गई. அதனால கூட மனுஷனுடைய அந்த சரியான நிலவரத்தை கொண்டு வர முடியவில்லை. लेकिन उसके बाद भी मनुष्य को सुधारा नहीं जा सका. அதுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் முற்றிலுமாக நாமே இறங்கி போய் அந்த தூய்மையான இரத்தத்தினாலே, அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே முற்றிலுமாக இவர்கள் விடுதலையாக்கப்படும்படியாக, பிசாசுடைய கையிலிருந்து வாங்கும்படியாக, விலை கொடுக்கும்படியாக பூமிக்கு வந்து தம்முடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தக்கூட காணப்பட்டிருக்கிறார். उसके पश्चात परमेश्वर जो है मनुष्य का रूप धारण कर कलवरी क्रूस पर अपने बहुमूल्य लहू के द्वारा मनुष्य को मोल लेने के लिए आता है. ஒரே தரம் பலியினாலே, அதாவது அந்த ஒரு இரத்தத்தினாலே முற்றிலுமாக இனி அதாவது விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரமாணம் இருந்தது, அவன் பாவம் செய்தால் டெய்லி பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இப்போது அப்படி அல்ல, சிலுவையின் மூலமாக ஒரே பலியின் மூலமாக அதை தேவன் முற்றிலுமாய் நிறுத்தக்கூட காணப்பட்டிருக்கிறார். पुराने नियम में एक व्यवस्था थी, हर एक बार पाप करते समय लहू बहाना जरूरी था, लेकिन कलवरी क्रूस के लहू के द्वारा उसको उसके ऊपर जय पाकर एक ही बार को उसे समाप्त कर दिया गया. பிரியமானவர்களே, நம் தேவன் நமக்குள்ளே இருந்த அந்த மரணத்தை மாற்றும்படியாக நம்முடைய ஜீவியத்தில் இருந்த ஐசாயா சாப்டர் 53 சொல்லப்பட்டது போல நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய தப்பிதங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் ஏற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஐசாயா 53 अध्याय में जैसे बताया गया कि उसने सारे अधर्मों को अपने ऊपर ले लिया. அப்படி என்றால் இது எடுக்க வேண்டும். அப்போதான் மனுஷனுடைய நிலவரம் திரும்பவும் அவன் எழுப்பி நிற்க முடியும். அதான் தாவீதுடைய விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் எழுப்பி நிறுத்தின தேவன். இதெல்லாம் மனுஷனுடைய ஜீவிதத்தில் இருக்கும் என்றால் அவன் அப்படிதான் கீழே விழுந்து கிடப்பான். ஆனபடியினால் தான் அக்கிரமத்தையும் பாவங்களையும் மீறுதல்களையும் இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய ஜீவிதத்திலிருந்து மாற்ற வேண்டும். अगर मनुष्य के बोझों को, पापों को और अधर्मिकता को अगर उसके ऊपर से उठाया ना जाए, बोझ के कारण वो गिरा रहेगा. इसीलिए परमेश्वर जो है वो अपने ऊपर उसे ले लेता है. அப்படி என்றால் அந்த பாவத்தை தன்மேல் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். अपने उसके पापों को अपने ऊपर वो ले लेता है. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் லெவிட்டிக்கலை வாசிக்கும் போது அங்கே இதை குறித்து நாம் அநேக காரியங்கள் தேவனுடைய பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து படிக்க போறதில்லை. அங்கே என்ன செய்வார்கள் என்றால், அதாவது ஒரு மனுஷனை கொண்டு வந்த பிற்பாடு அந்த ஆட்டுக்கடாவா இருந்தால் அந்த மனுஷனுடைய பாவம் மேல் சுமத்தப்படும்படியாக ஆசாரியனுடைய தலையிலே கையை வைக்க காணப்படுவான். एक मनुष्य अगर पाप करके आता है तो याजक क्या करता है, उस जानवर के ऊपर अपने वो जानवर को लाकर बलिदान करने के पहले उसके सर के ऊपर हाथ रखता है. அப்படி என்றால் இவன் விடுதலையாக்கப்படும்படியாக
இந்த அதாவது ஒன்றும் தெரியாத இந்த மிருகத்தின் மேல் அது முற்றிலுமாய் சுமத்தப்படக்கூடியதாய் காணப்படும். इसको छुटकारा देने के लिए जो कुछ नहीं जानता उस जानवर के ऊपर सारा सारा दोष ढा दिया जाता है. அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அது எங்கேயோ பிறந்தது எங்கேயோ வளர்ந்தது, ஆனா அதை கட்டி இழுத்து அதாவது அது வந்து மனப்பூர்வமாய் வருகிறது இல்லை. ஒருவன் தள்ளுவான் ஒருவன் இழுப்பான், அப்படி என்றால் அதை இழுத்து கொண்டு வந்து அதை வைத்து அதன் மேல் இந்த பாவத்தை சுமத்தி விடக்கூடியதாய் காணப்படுவார்கள். वो कहीं जन्मा, उसको इसके बारे में कुछ पता नहीं, लेकिन उसे जो है पकड़ कर ले आया जाता है और बांध कर उस वेदी के ऊपर रखा जाता है. மிருகம் கூட மனுஷன் நிமித்தம் ஒவ்வொரு மனுஷன் பாவம் செய்யும் போது ஒவ்வொரு இஸ்ரவேலிலே அன்றைக்கு எத்தனையோ மிருகங்கள் அதாவது ஆடுகள் மாடுகள் புறாக்கள் பலியாக்கூடியதாய் காணப்பட்டது. इजराइल में जितने जानवर और पक्षी थे, मनुष्य पाप करने के कारण वे मारे जाते थे. ஒவ்வொரு அப்ப ரத்தம் சிந்திக் கொண்டே இருக்கு. பாவம் செய்ய 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 புறாக்கள், காட்டுப்புறா மரிக்கிறது, புறா குஞ்சுகள் மரிக்கிறது, ஆடுகள் மரிக்கிறது, மாடுகள் மரிக்கிறது, செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் இவனுக்காக அது பலியாக்குடை காணப்படுகிறது. वो जो है वो मनुष्य के पाप के प्रायश्चित के लिए कबूतर हो, पक्षियां हो, चाहे भेड़ बकरियां हो, वो काट कर वो उसके खून बहा दिए जाते थे. ஏனென்றால் பெனால்டி, ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அவன் அதாவது பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அந்த கணக்கின்படி அவன் பெனால்டி கொடுக்க வேண்டும். அதான் பிரமாணத்தினுடைய கணக்கு. அதற்காக அவர் அன்றைக்கு அப்படி செய்யக்கூடிய காணப்பட்டார்கள். मनुष्य पाप करे तो उसको दंड भोगना जरूरी था, तो वो दंड जो है इस रूप में दिया जाता था. எனக்கு பைசா இல்லை, எனக்கு ஒரு ஆடு இல்லை, எனக்கு ஒரு மாடு இல்லை என்றால் நான் பாவத்தை சுமந்து கொண்டுதான் இருப்பேன். என்னால் பெனால்டி செலுத்த முடியவில்லை என்றால் நான் பாவியாக தான் ஜீவித்துக் கொண்டிருப்பேன். அதான் நியாயப்பிரமாணத்தினுடைய முறையாக இருக்கிறது. व्यवस्था ये बताता था, अगर मेरे पास पैसा नहीं कि मैं एक पक्षी को या जानवर को खरीद सकूं और उसको बलिदान चढ़ा सकूं, तो वो पाप मेरे ऊपर ही रहेगा. இன்றைக்கு எனக்கு ஒரு காட்டு புறாவோ இல்லாவிட்டால் ஒரு காட்டு புறா குஞ்சோ என்னோட கையில இல்லை என்றால் நான் இன்றைக்கு என்னோட பாவத்தை சுமந்து கொண்டே பாளையத்திலே காணப்பட வேண்டும். अगर मेरे पास इतना पैसा नहीं कि मैं एक पक्षी को या एक जानवर को खरीद सकूं कि मेरे पापों के लिए वो प्रायश्चित कर सके, तो वो पाप मेरे ऊपर ही रहता. ஆனா தேவன் யோசித்தார், இந்த பெனால்ட்டியை முற்றிலுமாய் மாற்ற வேண்டும். அதற்கு நான் விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். அதற்கு என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம், அதான் நீங்கள் பத்ரோசிலே வாசிக்கும் போது வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீங்கள் விலைக்கு அப்படின்னா வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அந்த விலையாக முழு மனுஷனுக்காக நீங்கள் பத்ரோசிலே வாசிக்கும் போது அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்டர் 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாம் விலைக்கு வாங்கப்பட்டோம். அப்படி என்றால் முழு உலகத்தினுடைய மனுஷன் எந்த சகல சிருஷ்டியா இருந்தாலும், அது அதாவது இந்தியனா இருந்தாலும் இல்லாவிட்டால் பாரிஸா இருந்தாலும் அது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் எல்லா மனுஷனுக்காக இயேசுவில் இரத்தம் சிந்தக்கூடியதாய் காணப்பட்டிருக்கிறார். हर एक मनुष्य के लिए, चाहे भारतीय हो, चाहे किसी भी देश का कोई भी राज्य का क्यों ना हो, हर एक लोगों के लिए वो निर्दोष मेमने का लहू उसके पाप के प्रायश्चित के लिए बहाया गया. ஏனென்றால் அந்த இரத்தம் சிந்தப்பட்டால் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த இடையில் இருக்கிற அந்த பகை இல்லாவிட்டால் அந்த பிரிவினை தகர்க்கப்பட முடியும். जब वो लहू बहाया जाएगा तभी केवल मनुष्य और परमेश्वर के बीच में जो दूरी है वो खत्म हो जाएगी. இந்த வெளியேறப்பட்ட இரத்தம் அன்றைக்கு சிந்தப்படாமல் இருக்கும் என்றால் நாமும் இன்றைக்கு தேவனை அறியாத அந்நியர்களைப் போல நாம் ஜீவிக்குறாய் காணப்பட்டிருப்போம். अगर ये बहुमूल्य लहू उस दिन बहाया ना गया होता तो हम भी अन्य लोगों के समान परमेश्वर से दूर रहते. நான் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் சாதாரண இரத்தத்தினாலே, அதான் நீங்க அந்த வசனம் படிக்கும்போது நாம் மிருகத்தின் இரத்தத்தினாலே வாங்கப்படவில்லை, அதாவது மாசற்ற கிறிஸ்துவுடைய அந்த வெளியேறப்பட்ட தூய்மையான ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் விலைக்கு வாங்கப்படக்கூடிய காணப்பட்டிருக்கிறோம். एक बात को हम ये समझ ले कि हम कोई जानवर या पक्षी के लहू से नहीं, उस निष्कलंक मेमने के उस बहुमूल्य लहू के द्वारा मोल लिए गए हैं. இனி இதுக்கு மேல நம்மளை வாங்குறதுக்கு இந்த உலகத்திலே இல்லாவிட்டால் வேற யாரும் இல்லை. தேவதூதனும் வாங்க முடியாது, பிசாசும் வாங்க முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் வாங்கி விலை கொடுத்திருக்கிறார். நாம் தேவன் நமக்கு அவ்வளவு தூரம் நமக்காக செலவழிக்கூட காணப்பட்டிருக்கிறார். अब इससे बढ़ करके चाहे स्वर्गदूत हो, शैतान हो, वो ले नहीं सकता, क्योंकि इतना बहुमूल्य लहू उसने इसके लिए बहाया. எதற்கென்றால் நாம் தேவனுக்குரியவர்கள், இதன் மூலமாக உரிமை பாராட்ட வேண்டும். பிசாசே, உலகமே, இல்லாவிட்டால் இந்த காரியம் எனக்கு, நான் தேவனால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன், அவர் ரத்தத்தினாலே நான் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாவிட்டால் நான் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்குரியது என்று நாம் உரிமை பாராட்டும் போது பிசாசு வெட்கப்படக்கூடிய காணப்படுவான். जब आप ये बात को कबूल कर लेते हैं कि परमेश्वर के बहुमूल्य लहू के द्वारा हम खरीदे गए हैं, तो अब जो है शैतान घबरा जाता है. பாருங்க, லோன் வாங்குறோம்,
அவன் காதில், அதாவது அந்த மிருகத்துடைய காதில் அதாவது ஒரு சீல் போடுகிறார்கள். அப்போ அது எங்கிருந்தாலும் தெரியும் இது வந்து லோன் வாங்கின மாடுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். अगर लोन लेकर के कर्जा लेकर के अगर एक जानवर को खरीदा जाता है तो उसके कान में एक रिंग डाला जाता है ताकि पहचान ले. இங்க இருக்கிற எல்லாரும் லோன் வாங்கி தேவன் அவருடைய இரத்தத்தினால சீலடிக்க, அதாவது நாம் எல்லாரும் அந்த முத்திரை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் மாத்திரமல்ல, இரத்தத்தினால நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम सब लोन लिए गए हैं. हम जो है पवित्र आत्मा के द्वारा मोहर या छाप लगा दी गई है. பரிசுத்த ஆவியின் மூலமாக அது ஒரு முத்திரையா இருந்தாலும் இரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்டு முத்திரை பெற்றிருக்கிறோம். पवित्र लहू के द्वारा मोल लिए गए हैं और पवित्र आत्मा के द्वारा छाप लगा दिए गए हैं. படிங்களேன் 1 பீட்டர் chapter 1:19 படிங்களேன். पहला पत्रस पहला अध्याय 19वां आयत पढ़े. पर निर्दोष और निष्कलंक मेमने अर्थात मसीह के बहुमूल्य लहू के द्वारा हुआ. பாருங்க, அப்ப நான் விலைக்கு வாங்கி இருக்கிறோம். எதற்கு விலைக்கு தேவன் வாங்கினார்? क्यों परमेश्वर ने हमें दाम देकर मोल लिया? அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அடுத்த அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். நீங்கள் 1 பீட்டர் chapter 2:20 சொல்லும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இரத்தத்தினாலே நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்கும்படி காணப்பட்டிருக்கிறார். दूसरा अध्याय का 20वें वचन में पढ़ते हैं कि हम जो है मोल इसलिए लिए गए हैं कि हम कलवरी क्रूस के लिए जीवन व्यतीत करें. அதாவது பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். நான் உலகத்திற்கும் பாவத்திற்கும் அநியாய காரியங்களுக்கும் அந்த காலத்துடைய கிரியைகளுக்கும் மறிக்காமல் இருக்கிறோம் என்றால் நாம் பிசாசு நம்மளை, அதாவது அவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் காணப்படுவான். हम जो है अधर्मिकता के लिए, पापों के लिए, संसार के लिए अगर मारे नहीं गए हैं, शैतान जो है हमें उसके राज की ओर फिर ले जाएगा. கல்வாரியோட நோக்கம் ஏதோ அன்றைக்கு தேவன், அதாவது ஜீவியத்தை அன்றைக்கு அந்த கொல்கத்தாவிலே இல்லாவிட்டால் கெத்செமனேலில் இருந்து கொல்கத்தா வரையில் இவ்வளவு பாடுகள் அனுபவித்தார் என்றால், சகித்தார் என்றால் ஒரு காரியத்திற்காக அல்ல. வேதத்தின்படி பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற்றப்படும்படியாக அவர் அப்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. गेत्सेमनी से लेकर के गोलगोता तक प्रभु यीशु मसीह ने इसलिए कष्टों को, दर्दों को सहा कि वो हमारे जीवन में कई बातों को कर सके. பிரியமானவர்களே, நான் உண்மையாகவே நாட்களில் உலகத்திற்கு, பாவத்திற்கு, அந்த காலத்துடைய கிரியைகளுக்கு நாம் மரிக்குறை காணப்படுகிறோமா? प्यारों, हम पाप के लिए, अधर्मिकता के लिए, संसार के लिए क्या हम मारे गए हैं? பிரியமானவர்களே, நாம் மரிக்கவில்லை என்றால் ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சிலுவைக்கு பகைஞனாக இருக்கிறேன். நான் சிலுவையை இன்னும் இயேசுவை நான் சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதனை கொடுக்கிறேன் என்பதை அறிய வேண்டும். अगर हम मारे नहीं गए हैं तो जो है हम समझ ले कि हम वो उसको दर्द दिलाने वाले वो होकर दिखाई देते हैं. கல்வாரியுடைய முக்கிய நோக்கமே நாம் மரிக்க வேண்டும். நல்ல கெட்ட சுபாவங்களுக்கு மரிக்க வேண்டும். இனி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே மரிக்க வேண்டி இருக்கிறது. கோபம், பாவம், கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் நம்முடைய ஜீவியத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். நாம் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீதிக்கு பிழைக்க வேண்டும். இதான் தேவனுடைய கல்வாரியுடைய முதல் நோக்கமாய் காணப்படுகிறது. कलवरी की जो दृष्टिकोण यही थी कि हम जो है पाप के लिए, अधर्मिकता के लिए, गलत बुरे स्वभावों के लिए मारे जाए, धार्मिकता के लिए जीवित रहे. நாம் இதுவரையிலும் அந்த அனுபவத்துக்கு நாம் போகவில்லை என்றால் ஜீவனும் அழியாமையும் நமக்குள்ளே இதுவரையிலும் உண்டாக்கப்படவில்லை. தேவனால் நமக்குள்ளே இதுவரையிலும் ஸ்தாபிக்கப்படவில்லை, இதுவரையிலும் உண்டாகவில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. अगर अब तक हमारे अंदर वो नहीं हुआ हो, वैसा अनुभव ना हो, तो जीवन और अमरता के लिए हम जो जी नहीं उठे हैं. பிரியமானவர்களே, நாம் பாவம் மரிக்கும் போதுதான், ஒவ்வொரு காரியங்களுக்கும் மரிக்கும் போதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்குள்ளே உண்டாக்கப்படக்கூடிய காணப்படுகிறது. जब हम एक एक स्वभावों के लिए मारे जाते हैं, हमारे अंदर जो है एक एक बात उत्पन्न होता है. அழியாமையும் ஜீவனும், அதாவது நமக்குள்ளே உண்டாக்கப்படுகிறதற்கு நாம் இந்த கெட்ட காரியங்களுக்கு மரிக்க வேண்டும். जीवन और अमरता हमारे अंदर उत्पन्न होने के लिए इन बुरे बातों के लिए हमें मरना होगा. அதனால்தான் தான் அவர் இவ்வளவு தூரம் அன்றைக்கு பாடுபட்டிருக்கிறார் என்றால், பிரியமானவர்களே, அந்த மேன்மையான அனுபவத்தை கொண்டு போக வேண்டும். அதாவது நாம் முற்றிலுமாய் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அதனால்தான் தான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது இரு திறத்தாரையும், பரலோகத்தையும், நம்மையும், நம்முடைய ஆத்மாவையும் தேவனுடைய ஆத்மாவையும், நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும், நீங்க சாப்டர் 2 வாசிக்கும் போது அதான் சொல்கிறார், தூரமாக இருந்த நீங்கள் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पौलुस कहता है कि
जो तुम दूर थे पर मैं वो तुम्हें पास ले आया गया, हमारा आत्मा और परमेश्वर की आत्मा को मेल कराने के लिए किया गया। ரத்தம் அதாவது அவருடைய ஜீவன் ரத்தம் அந்த பாடுகள் நாம் தூரமாக இருந்த நம்மை பரலோகத்தோடு இணைக்க வேண்டும், தேவனோடு சேர்க்க வேண்டும். அதான் அடுத்த காரணமாய் காணப்படுகிறது. उसका जीवन, उसका लहू इसलिए बहाया गया, हम जो दूर थे हमें वो परमेश्वर के वो करीब ले आए. நீங்கள் எபேசியன் சாப்டர் 2:14 வாசிக்கும் போது எப்படினில் அவர்தாமே சமாதான காரணாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை தகர்த்து அவர் இரத்தத்தினாலே ஒன்றாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. और इफिसियों की पत्री 2 अध्याय 14वें वचन में वो कहता है कि वो जिसने दोनों को एक कर लिया और अलग करवाने वाली दीवार को जो बीच में थी ढा दिया. கல்வாரியோட வேலை பாருங்க, என்னென்ன வேலை நடந்திருக்கு என்பதை வசனம் மூலம் தான் கண்டுபிடிக்க முடிகிறது. कलवरी में क्या क्या कार्य हुआ वचन के द्वारा हम समझ पाते हैं. நான் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், ஆண்டவரோடு தொடர்பு கொள்கிறோம், ஆண்டவருடைய ஆவியை உணர்ந்து கொள்கிறோம் என்றால் அந்த இரத்தம் என்னுடைய ஜீவியத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை நான் தியானிக்கிறேன், அந்த இரத்தத்துடைய மேன்மை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டபடியினால் தான் நாம் நாட்களில் எங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு நெருங்குறை காணப்பட்டிருக்கிறோம். हम परमेश्वर के सम्मुख में इसलिए बैठे हैं कि वो जो लहू जो है जो कार्य किया उसको हम समझ पाए और जो लहू के द्वारा हम मोल लिए गए. அப்படி என்றால் பகை என்கிற அந்த நடுச்சுவர் பரலோகத்திற்கும் நமக்கும் அது உடைக்கப்படுவதற்கு இரத்தம் நமக்காய் கிரியை செய்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். अलग करने वाली दीवार ढा दी गई तो हम ये समझ ले कि वो लहू हमारे अंदर काम किया. நான் சொன்னது போல அதாவது நீங்கள் அந்த 7 விதமான அந்த மகிமை திரும்ப வருவதற்கு, அதான் நீங்கள் அவருடைய இரத்தத்தை குறித்துடைய மேன்மையை குறித்து நாம் அறியும் போது நீங்கள் ஜானிலிருந்து தொடங்கி ரெவலேஷன் வரையிலும் ஒவ்வொரு இடத்திலே பார்க்கும்போது நித்திய ஜீவனிலிருந்து, விடுதலையிலிருந்து, சுத்திகரிப்பிலிருந்து, அதாவது மேன்மை வரையிலும் இந்த இரத்தம் மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடிய காணப்படுகிறது. 7 महिमा जो खो दिया उसको लौटाने के बारे में अगर हमें अध्ययन करना हो, यूहन्ना रचित समाचार से प्रकाशित वाक्य तक जब हम देखते हैं तो एक एक करके वो हम समझ सकते हैं. நீதி இல்லாத மனுஷனை நான் சுருக்கமாய் சொல்கிறேன், ரோமர்படி அதாவது நீதி இல்லாத மனுஷனை, பாவியான மனுஷனை அவர் இரத்தத்தின் மூலமாய் கல்வாரியின் மூலமாக நீதிமானாய் மாற்றக்கூடிய காணப்படுகிறார். जो अधर्मी मनुष्य था, पाप में फंसा हुआ था, उसके लहू के द्वारा उसे धर्मी ठहरा दिया गया. அப்படி என்றால் கிறிஸ்து இல்லை, கல்வாரி இல்லை, அவர் இரத்தம் இல்லை, இரத்தத்தின் வல்லம் எனக்குள்ளே கிரியை செய்யவில்லை என்றால் நான் துன்மார்க்கனாக, பாவியாக, பாவத்தை நான் என்னுடைய ஜீவியத்தில் சுமந்துதான் இந்த பூமியிலே நான் ஜீவிக்குறை காணப்படுவேன். अगर हम मसीह को ना पहचानते, उसके लहू के ऊपर हम अगर प्रमुखता ना देते हैं, ना जानते हैं, तो इस संसार में हम उस पाप को लेकर के जीवन व्यतीत करते हैं. பரிசுத்த பவுல் சொல்கிறார், அதாவது நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்றால் அவர் இந்த இரத்தத்துடைய மேன்மை, சிலுவையுடைய மேன்மை சரியான விதத்திலே அறிந்தார் என்பதை அறிய வேண்டும். अगर पौलुस कहता है कि मैं क्रूस के अलावा किसी की बात पर घमंड नहीं करता, तो वो समझ ले कि हम वो उसकी महानता को समझ पाया. அப்படி என்றால் அந்த சிலுவையினுடைய மேன்மை, இரத்தத்துடைய மேன்மை நாமும் சரியான விதத்திலே அறியும் போதுதான் நாம் மற்ற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாதபடி நாம் முற்றிலுமாய் நம்மளை தாழ்த்துகிறவர்களாக மாறக்கூடிய காணப்படுவோம். जब हम उसकी महानता को समझ पाएंगे तब केवल जो है हम जो है उसको हम समझ पाएंगे. யாராவது இடத்திலே அதாவது பாவியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ரோமர் சாப்டர் 5:8-9 படி உண்மையாகவே இரத்தம் மனுஷனை நீதிமானாய் மாற்றுகிறது சொல்லப்பட்டது போல இன்றைக்கு அன்றைக்கு சிந்தின இரத்தம் இன்றைக்கு காலவேளை ஒவ்வொரு நீதிமானாய் மாற்றக்கூடிய காணப்படுகிறது. रोमी की पत्री 5वां अध्याय 8वें और 9वें वचन में हम पढ़ते हैं कि उसका लहू जो है वो हमें धर्मी ठहराया. நீதி திரும்பி செல்லும் போது பாவியாக அல்ல, நீ சிலுவையை ஏற்றுக்கொள், கல்வாரியை ஏற்றுக்கொள், கல்வாரி அன்பை உனக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய கல்வாரி இரத்தத்தை உனக்குள்ளே தியானிப்பாய் என்றால் அந்த உன்னை முற்றிலுமாய் பாவத்தை மாற்றி துன்மார்க்கத்தை மாற்றி உன்னை நீதிமானாய் மாற்றக்கூடிய காணப்படும். यहाँ जैसे है वैसे लौटने के लिए नहीं, लेकिन कलवरी क्रूस के बारे में ध्यान कर, कलवरी क्रूस को अपना ले, प्रभु को अपना ले, तो जो है तू धर्मी होकर लौटेगा. இது முதல் அனுபவம். யாரும் அதாவது நீதிமான் நான் நீதிமான் இல்லை, என்னோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, அப்படிப்பட்ட பயம் வேண்டாம். நமக்கு உதவி செய்யும்படியாக இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, அதை நாம் உறுதியாக நாம் தியானித்து பற்றிக் கொள்வோமாக. यहाँ बैठे हुए कोई भी ये ना सोचे कि मैं अधर्मी हूँ,
मेरे अंदर में कोई धार्मिकता की बात नहीं, कलवरी क्रूस का लहू इसलिए बहाया गया कि वो हमें धर्मी ठहराए, हम उसे ध्यान करें। அடுத்ததாக மனுஷனுக்கு பாதுகாப்பு அதாவது கல்வாரின் இரத்தத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பதை அறிய வேண்டும். मनुष्य की सुरक्षा जो है वो कलवरी क्रूस के द्वारा मिलता है करके समझ ले। இரத்தம் மனுஷனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அதாவது இரத்தத்துடைய மேன்மையை அறிய வேண்டுமானால் எக்ஸோடஸ்ல வாசித்தால், ஹீப்ரூவிலே வாசித்தால், அன்றைக்கு ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தமானது அந்த அந்த அதாவது அந்த அவர்களுடைய நிலைக்காலிலே அவர்கள் தளிப்பார்கள் என்றால் தேய்ப்பார்கள் என்றால் அந்த சங்கார தூதனுடைய அந்த வரும்போது மரணத்துக்கு தப்பிக்கப்படக்கூடிய காணப்பட்டார்கள். वहां पर निर्गमन में हम पढ़ते हैं कि जब वो मारने वाला आता था तो वो लहू जो है वो जो देख करके वो वे बचाए जाते थे। பாருங்க, சங்காரக்காரன் அதாவது உலாவி கொண்டிருப்பான், எந்த இடத்துல இரத்தம் இல்லையோ அங்கே மரணம் உண்டாக்கூடிய காணப்பட்டது. जो मारने वाला जब आता था, जहां पर जिस दरवाजे में लहू नहीं दिखा वहां पूरा मार देता था. அப்படி என்றால் அவருடைய இரத்தம் அந்த சாதாரண அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திற்கு அவ்வளவு தன்மை இருக்கும் என்றால் தேவனுடைய தூய்மையான இரத்தம் என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய இருதயத்திலே நான் அதை என்னுடைய மனதிலே நான் தியானித்துக் கொண்டிருப்பேன் என்றால் எத்தனை சங்காரக்காரனுடைய தூதனுக்கு நான் தப்பிக்கப்படக்கூடிய காணப்படுவோம். अगर वो मेमने के लहू में इतनी सामर्थ्य थी तो हमारा परमेश्वर प्रभु यीशु मसीह का जो लहू है जब मेरे हृदय में छिड़का जाता है, मेरे मनों में छिड़का जाता है तो कितना वो मुझे सुरक्षा देता है. அவர்கள் அந்த நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் தேய்த்தார்கள் என்றால் நாம் எழுத்தின் பிரகாரமாக நாம் தேய்க்க போறதில்லை. அதாவது அவர்கள் இப்போ பாருங்க, அதாவது இப்போ மற்ற ஜனங்களுடைய நீங்கள் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமங்களை இப்படி வரிச்சு தேய்ச்சி இருப்பார்கள். அவர்கள் எதற்காக தேய்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்குள்ளே அதை எப்போதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். अक्षरिक रूप से लोग ऐसा करते हैं, हमें ऐसा नहीं है, लेकिन आत्मिक रूप से हमें ये समझना जरूरी है. படிங்களேன், எக்ஸோடஸ் சாப்டர் 12 வாசிக்கும் போது அங்கே அதாவது இந்த இரத்தம் பாதுகாப்பு கொடுக்கிறது. निर्गमन 12वां अध्याय 13वें वचन में वो किस प्रकार सुरक्षा देता है लहू करके हम पढ़ते हैं. और जिन घरों में तुम रहोगे उन पर वह लहू तुम्हारे लिए चिन्ह ठहरेगा, अर्थात मैं उस लहू को देखकर तुमको छोड़ जाऊंगा. போதும் பாருங்க, இரத்தத்தை பார்த்து நான் விடு அப்படின்னா ரத்தம் பார்க்கும்போது அந்த சங்காரக்காரன் உள்ளே பிரவேசிக்க மாட்டான், அவளை கொண்டு போட மாட்டான், திரும்பி செல்லக்கூடிய காணப்படுவான். वो लहू को देख करके मारने वाला वहां से चले जाता है. इसका मतलब जो है लहू को का निशान देख करके वो उसको सुरक्षा मिलती है. ரத்தம் பாருங்க, ரத்தம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, அது ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு மதிலை போல நமக்கு காணப்படுகிறது. लहू जो है वो हमें एक बड़ी दीवार के नहीं हमारी सुरक्षा करता है. நம் இந்த பூமியிலே நமக்கு வேலி அவசியம். நீங்கள் ஜோப் சாப்டர் 1:10 வாசிக்கும் போது, ஐசாயா சாப்டர் 5 வாசிக்கும் போது, சகரியா சாப்டர் 2 வாசிக்கும் போது அங்கே வேலி, அதாவது வேலி இருந்தால் பிசாசு உள்ளே பிரவேசிக்க மாட்டான். இல்லாவிட்டால் வேலி நம்முடைய ஜீவிதத்தில் இல்லை என்றால் அந்த காலத்துடைய வல்லமைகள் நமக்குள்ளே பிரவேசிக்க காணப்படும். अय्यूब में क्या आयशा में हम पढ़ते हैं कि हमारे सुरक्षा के लिए एक दीवार एक की जरूरत है करके हम देखते हैं. இந்த காலை வேளையிலே எனக்கு என்னுடைய ஜீவியத்திலே பாதுகாப்பு இல்லை என்று நான் சொல்ல வேண்டாம். நம்முடைய ஜீவியத்திலே பாதுகாப்பிற்காக கல்வாரியிலே நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தக்கூடிய காணப்பட்டிருக்கிறார். आज सवेरे के समय हम ये ना बोले कि मेरे लिए कोई सुरक्षा नहीं. कलवरी क्रूस पर जो लहू बहाया गया वो हमारी भाड़ा होकर के बताया गया है. அது மாத்திரமல்ல, ஆமா, நீங்க ஹீப்ரூல சொல்லும்போது அதாவது எபிரேயர்ல தான் இந்த காரியத்தை ரொம்ப ஆணித்தரமாக பரிசுத்த பவுல் அநேக காரியங்கள் எழுதக்கூடிய காணப்படுகிறார். इब्रानियों की पत्री में प्रेरित पौलुस जो है इसके बारे में बड़े सफाई से कहता है. பாருங்க, தைரியம் நமக்கு, அதாவது தைரியம் கொடுக்கிறதே அதுதான். தைரியம் தருகிறதே சத்துருக்கு முன்பாக நிற்கும்படியாக, பிசாசு எதிர்க்கும்படியாக, போராடும்படியாக இரத்தம் நமக்குள் இருக்கும் என்றால் தைரியமாய் போராடக்கூடிய காணப்படலாம். ये लहू अगर हमारे अंदर है तो जो है धीरज के साथ शत्रु के सामने हम खड़े हो सकते हैं. நீங்கள் ஹீப்ரூ சாப்டர் 10:20 வாசிக்கும் போது எதுக்கென்றால் அதாவது உலகத்திலே வளர்கிறதுக்கு அல்ல, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு. அப்படி என்றால் அந்த வழியாக சீயோன் எருசலேமுக்குள்ளே போகிறதற்கு, நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை முறியடிக்கிறதற்கு, தைரியம் தருகிறதற்கு அது இரத்தமானது தைரியம் தருகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். हम परमेश्वर के वचन में पढ़ते हैं उस मार्ग से होकर सियोन और यरूशलेम में प्रवेश करने के लिए वो हमें हियाव देता है. அப்படி என்றால் எத்தனை சத்துருக்கும் எத்தனையோ சத்துருக்கள் இந்த வழியிலே இந்த மார்க்கத்தின் வழியாக நம்மளை அழிக்கும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. कितने शत्रु हमें इस मार्ग में मारने की कोशिश करते हैं. அதான் நீங்கள் சாப்டர் 10
20 சொல்கிறார், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். इब्रानियों की पत्री 10वां अध्याय 19वें वचन में हम पढ़ते हैं कि वो जीवन का मार्ग जो पवित्र स्थान में प्रवेश कराने के लिए वो हियाव देता है. எப்படி தைரியம் போகிறது? அதாவது என்னுடைய மனசாட்சி கெட்டு போகும்போது, நான் தவறு செய்யும்போது எனக்கு இருக்கிற தைரியம் விட்டு போக்குறை காணப்படும். जब मैं गलत का बातों को करता हूँ, बुराइयों को करता हूँ, तो मेरे अंदर का शुद्ध विवेक वो चला जाता है और मेरा हियाव मैं खो बैठता हूँ. அதான் நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 3 வாசிக்கும் போது அவள் பாவம் செய்த போது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு தைரியமற்றவர்களாக மாறக்குறை காணப்படுகிறார்கள். उत्पत्ति 3 अध्याय में जब वे लोग पाप करते हैं तो उन लोग हियाव खो बैठते, डर जाते हैं, परमेश्वर के सामने खड़े नहीं हो पाते. அனபடியினால் தான் தேவன், அதாவது நான் தவறு செய்து விட்டேன், குற்றம் செய்து விட்டேன், நான் தைரியமாக இன்னும் போக வேண்டும், நான் பின்வாங்கி போகாதபடிக்கு, அதாவது இந்த இரத்தம் பிள்ளையே, நான் உனக்கு தைரியம் தருகிறேன், இரத்தத்தினால் உன்னை மன்னிக்கிறேன், இரத்தத்தினால் உன்னை நீதிகரிக்கிறேன், இரத்தத்தினாலே நான் இன்னும் உன்னை விட்டுமாய் கழுவுகிறேன் என்று நமக்கு போதிக்கும் தைரியம் தரக்குறை காணப்படும். इसलिए परमेश्वर जो है लहू के द्वारा वो हमें हियाव देता है कि जो हम पाप करके हम अपने आप को ये सोचते हैं कि हमने हियाव खो दिया है, उसके लिए ही प्रभु यीशु मसीह जो है वो अपना लहू दे करके हमें हियाव बंधाता है. சாதாரண மனுஷனுடைய இரத்தம் பேசும் என்றால், ஆபேலுடைய இரத்தம் பூமியிலிருந்து பரலோகத்தை கூப்பிடும் என்றால், தேவனுடைய பரிசுத்தமான இரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். अगर एक साधारण व्यक्ति का, एक मनुष्य का लहू अगर भूमि से, पृथ्वी से स्वर्ग की ओर देख करके अगर पुकारे तो यीशु मसीह के लहू में कितना ज्यादा सामर्थ्य है. ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய இரத்தத்தின் சத்தம், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோய் கூப்பிடுகிறது. சாதாரண ஒரு மனுஷனுடைய இரத்தம் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு கூப்பிடும் என்றால், கிறிஸ்துவின் இரத்தத்தை எவ்வளவு தூரம் நமக்காக பரிந்து பேசுகிறது, எவ்வளவு தூரம் நமக்காக தைரியம் தருகிறது, எவ்வளவு தூரம் முன்னேறும்படியாக நாம் உதவி செய்யக்கூடிய காணப்படும். वो परमेश्वर कहता है कि अबेल का लहू वो पृथ्वी से मुझे देखकर पुकारता है. एक साधारण व्यक्ति का अगर लहू ऐसे पुकारे तो ये समझ ले कि प्रभु यीशु मसीह का लहू जो है वो कितना ज्यादा हमारे लिए बिछवाई करता है. பிரியமானவர்களே, தைரியம் கொள்வோம். அதான் நீங்கள் ரெவலேஷன்ல படிக்கும்போது அவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य में हम पढ़ते हैं कि उसके लहू के द्वारा और उसके गवाही के वचन के द्वारा उसने जय पाया. ஜெயம், அதாவது பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால், பிசாசை அழிக்க வேண்டுமானால் அவர் இரத்தத்தை நம்முடைய ஜீவியத்தில் இரத்தத்துடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். हमें जय पाने के लिए उसके लहू जो है हमारे अंदर कार्य करना होगा. நீங்கள் ரெவலேஷன் சாப்டர் 11 வாசிக்கும் போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள், அதாவது சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். प्रकाशित वाक्य 12वां अध्याय 11वें वचन पढ़ते हैं, मेमने के लहू के कारण और अपनी गवाहों के वचन के कारण उसने उस पर जयवंत हुआ. நீங்கள் இரத்தத்தை குறித்து ரெவலேஷன்ல படிக்கும்போது கூட அவர்கள் இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டு அப்படியான சிங்காசனத்துக்கு முன்பாக வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக நிற்கிறார் என்றால், கீழிருந்து மேல் வரையிலும் நித்தியம் வரையிலும் கொண்டு போகக்கூடிய எல்லா உதவி செய்வதற்கு இதற்குள்ளே வல்லமை இருக்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். प्रकाशित वाक्य में जब हम पढ़ते हैं तो वो उनको जो है वो स्वर्ग सिंहासन पर पहुंचाने में सहायता किया. तो अगर नीचे से लेकर ऊपर तक पहुंचने में ये लहू सहायता करता है. யோவான் தரிசனத்திலே பார்க்கும்போது இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்கும்போது, இவர்கள் அந்த இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டார்கள், இவர்கள் வந்தால், அப்படி என்றால் இரத்தம் தான் அவர்களை சுத்திகரித்தது, இரத்தம் தான் அந்த மேன்மையான அனுபவத்திலே கொண்டு அங்கே மேலே நிறுத்தக்கூட காணப்படுகிறது. जब यूहन्ना पूछता है तो लहू ने इन्हें यहाँ तक पहुंचाया करके लिखा गया है. तो जो है लहू जो है वो ही वो कार्य को करता है. அப்படினால் தான் ஜான் சாப்டர் 6:54 படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளை எழுப்புகிறது கூட இந்த வல்லமை அவசியம். நாம் இன்றைக்கு இதை தியானிக்கவில்லை, இன்றைக்கு இதோட வல்லமை அனுபவிக்கவில்லை என்றால் நாம் மரித்த பிற்பாடு நாம் எப்படி எழும்பக்கூட காணப்படுவோம். यूहन्ना समाचार 6वां अध्याय 54वें वचन में ये लिखा गया है कि अंतिम दिन में जिलाने के लिए भी इस लहू की आवश्यकता है. आज अगर हम इस पर विश्वास नहीं करते हैं तो पुनरुत्थान के दिन भी हम जो है उस पर वो कार्य नहीं कर पाएगा. அவருடைய இரத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் நம்மளை எழுப்புகிறது. இன்றைக்கு இரத்தத்துடைய ஜீவன், இரத்தத்துடைய வல்லமை நமக்குள்ளே இல்லை என்றால் கடைசி நாளிலே நாம் எப்படி எழும்பக்கூட காணப்படுவோம். आज हमारे अंदर में वो लहू की सामर्थ्य ना हो तो अंतिम दिन में वो कैसे हमें जिलाएगा. படிங்களேன் 54 படிங்களேன். यूहन्ना समाचार 6वां अध्याय 54 वचन. जो मेरा मांस खाता और मेरा लहू पीता है, अनंत जीवन उसी का है और मैं उसे अंतिम दिन फिर जिला उठाऊंगा. படிங்க, கீழே 55 படிங்க.
क्योंकि मेरा मांस वास्तव में खाने की वस्तु है और मेरा लहू वास्तव में पीने की वस्तु है। போதும். பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் இரத்தத்திலே பானம் பண்ணும் நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर वो कहता है जो मेरा मांस खाता और लहू पीता है वो अनंत जीवन उसी का है। அப்படினால் பிரியமானவர்களே, மரணத்துக்கு பிற்பாடு கூட நம்மளை உயிர் அதாவது எழுப்புகிறதற்கு இது எழுப்பி நிறுத்தும். அப்படி என்றால் அது அவ்வளவு தூரம் வல்லமை உள்ளது என்றால் நாட்களில் அதுக்குள் இருக்கிற மேன்மை அறிந்து அந்த வல்லமை அனுபவிக்க நாட்களில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். प्यारो, अगर हमारे मृत्यु के पश्चात भी वो हमें जिलाने में मदद करता है तो उसकी सामर्थ्य को हम समझ ले कि वो जो है कितना सामर्थ्यशाली लहू है। நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் ரெவலேஷன் சாப்டர் 1 வாசிக்கிறது போல ரொம்ப அதாவது ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்திற்கு இதுதான் கொண்டு போகிறது. அவர்களை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக நிறுத்தும்படியாக அன்பினாலே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உதவி செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य के पहले अध्याय में हम देखते हैं कि राजा और याजक होकर के इस लहू के द्वारा ठहराए जाते हैं। பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நான் செத்த மனசாட்சி நமக்குள்ளே அதாவது புதுப்பிக்கிறது. அந்த எப்படி அந்த செத்த அந்த 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 பானைக்குள்ளே அது சாவு இருந்ததோ மாவின் மூலமாக முற்றிலுமாய் சரிப்பட்டப்பட்டதோ அதே போல இரத்தம் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய ஜீவத்துக்குள் இருக்கிற நம்முடைய ஆத்மா சரீரத்துக்குள் இருக்கிற அந்த விஷம் அந்த பாவம் அந்த மரணத்தோட கூறு முற்றிலுமாக உடைக்கப்படும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். जैसा उस दिन जो है वो खीर के अंदर में वो मृत्यु को हटाने के लिए वो आटा दिया गया, उस प्रकार हमारे आत्मा प्राण शरीर में हमारे उस मृत्यु को हटाने के लिए वो लहू की आवश्यकता है. என்றால் நம்மளை அதாவது எங்கேயும் தள்ள முடியாது, எங்கேயும் நம்மளை இனி வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அவருடைய புத்திரர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. நம்மளை இனி வேண்டாம் என்று எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. परमेश्वर ने नहीं कह सकता मुझे ये नहीं चाहिए, क्योंकि उसका जीवन हमारे अंदर में है. ஆனபடினால்தான் ஆண்டவர் இந்த வசனங்கள் அதாவது பானையிலே திரும்பும், பானையை உடைச்சு போடலாமே, சாதாரண பானை தானே, ஆனால் செய்யாதபடிக்கு திரும்பவும் அதிலே மாவை போட்டு அதை சரிப்படுத்தி அதை திரும்பவும் அதை அனுபவிக்குறை காணப்பட்டார்கள். वो उसको फेंका जा सकता था, लेकिन उसे जो है वो ठीक किया जाता है, वो आटा डाल करके ठीक करके वो खिलाया जाता है. கண்களை மூடுவோமாக. ஆண்டவர் இந்த காலவேளையிலே நமக்குள்ளும் கூட அந்த அனுபவத்துக்குள்ளே மேன்மையான அனுபவம் கிறிஸ்துவின் அந்த கல்வாரி நமக்குள்ளே கிரியை செய்து நமக்குள் இருக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு தூய்மையாக்கப்பட்டவர்களாக நாம் மற்றவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் நாட்களிலே மாற்றக்குறை காணப்பட வேண்டும். उन्हें दे परमेश्वर हमारी सहायता करे कि इन दिनों में हम अपने आप को पवित्र कर सके और अब जो है उस लहू के ऊपर हम पूरी तरह विश्वास कर सके. அவர் நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டது போல நாமும் கூட அவரை பின்பற்றுகிற நாம் இந்த உலகத்திற்கு நாம் அறையப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. जिस प्रकार वो कलवरी क्रूस पर मारा गया, हमें भी इस संसार के लिए मारा जाना जरूरी है. பாவம் உலகம் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் அறையப்பட வேண்டும். அப்போதான் அவருக்காக நாம் பிழைக்குறை காணப்படுவோம். पाप के लिए, संसार के लिए जब हम मारे जाएंगे तब केवल हम उसके लिए जी सकते हैं. நாம் அவரை போல அறையப்படாவிட்டால், அதாவது உலகத்தை வெறுக்காவிட்டால், உலகத்தை தள்ளாவிட்டால் அவருக்காக ஜீவிக்க முடியாது. ஆனபடியினால் பிரியமானவர்களே, நம்ம அனுபவித்த அவருக்காக ஜீவிக்கும்படியாக பரிசுத்த பவுல் சொன்னது போல நாம் அவருக்காக ஜீவிக்கும்படியாக நம்முடைய ஆவி ஆத்ம சரங்களை அவருக்காய் கொடுப்போமாக. उसके लिए जीवन व्यतीत करने के लिए हमें अपने आत्मा प्राण शरीर को अर्पण करना होगा. கர்த்தர் இந்த காலவேளையிலே இரத்தத்தினால் நம்மை முற்றிலுமாய் கழுவுவாராக. अपने लहू के द्वारा प्रभु ही हम हर एक को पवित्र कर कर धोने दे. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करने दे. लहू लहू यीशु का लहू गुनाहों से हमको धोता है. लहू लहू यीशु का लहू गुनाहों से हमको धोता है. मसा मसा मसीह का मसा 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 मसीह का मसा बंधन सारे तोड़ता है. यीशु का सारे बच्चों का आमीन. नाम से हमको धोता है. यीशु का नाम से हमको धोता है. मसा मसा मसीह का मसा 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 मसीह का मसा बंधन सारे तोड़ता है.
हालेलुया 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 हालेलुया। तारीफ करेंगे। प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड।